வணக்கம். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவை சேர்ந்த பல்லவி ஆகிய இருவருக்கும் இடையான ஈகோ பிரச்சனை என்பது இந்த வீடியோவின் மூலமாக நமக்கு தெரிய வந்து தற்போது இது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அதன்படி இந்த நிகழ்வில் முதல் நிகழ்வில் அந்த ரிப்பன் வெட்டு நிகழ்வின் போது கூட இருவரும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி ஆகிய இருவரிடமும் கத்திரிக்கோள் கொடுக்கப்பட்டு ரிப்பன் வெட்ட கூறப்பட்டிருக்கிறது. அப்போது முதலில் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி முதலில் அவர் ரிப்பனை வெட்டிவிட்ட பிறகுதான் மேயர் பிரியா வெட்டக்கூடிய நிலையில் அப்போதே அந்த இருவரும் இடையே அந்த ஈகோ பிரச்சனை என்பது ஏற்பட்டிருப்பதாக இந்த வீடியோவில் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்துதான் புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி திறப்பு விழாவில் ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி, எதிர்கட்சியான திமுகவை சேர்ந்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இருவருக்கு இடையே இந்த மெழுகுவர்த்தி ஏற்றும் போது ஏற்பட்ட அந்த நிகழ்வு என்பது சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. அதாவது இந்த நிகழ்வின் போது அவர் முதலில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அந்த மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தின் மூலமாக விளக்கு ஏற்றுகிறார். அதற்கு பிறகு அடுத்ததாக அந்த மெழுகுவர்த்தி அவர் கொடுக்கும் போது அதை சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி பெறுகிறார். ஆனால் அதை அவரிடம் கொடுக்காமல் மற்ற அதிகாரியிடம் அவர் கொடுக்கிறார். அப்போது அது பல்லவி பெற முயன்றும் கூட அவரிடம் அதை கையில் கொடுக்காமல் மற்ற அதிகாரியும் கொடுக்கிறார். உடனடியாக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி கோபித்துக் கொண்டு அங்கிருந்து உடனடியாக அவருடைய ஆதரவாளருடன் வெளியேறுகிறார். இதுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு. இது தற்போது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. இந்நிலையில்தான் இது குறித்து தாவேக தரப்பில் கூறும்போது கூட ஆட்சியில் தாவேக இருந்தாலும் கூட முழுக்க எதிர்கட்சியினுடைய அதிகார ஆணவத்தின் உச்சகட்ட செயல் என்ற ஒரு தரப்பில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் குறித்து மேயர் பிரியா தரப்பில் கூறும்போது கூட இது அரசு நெறிமுறைகள் படிதான் அனைத்தும் நடந்ததாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அரசு புரோட்டோகால் படியே விதிமுறைகள் படி இது போன்ற அதிகாரப்பூர்வ விழாக்களில் முதலாவதாக மேயருக்கும், இரண்டாவதாக மாநகராட்சி ஆணையருக்கும், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினருக்கான முக்கியத்துவம் என்பது அளிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் முதலில் மெழுகுவர்த்தி ஏற்றிவிட்ட பிறகு அதற்கு அடுத்ததாக அதிகாரியிடம் கொடுத்ததாக மேயர் பிரியா தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அதன் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. ஆனந்தி, அந்த காட்சியை நாம் தற்போது பார்க்கலாம். போயிட்டு குறுக்க சொற்க போயிட்டு